Hi everyone. Let us see animated video for better understanding of Coulomb's law. What is Coulomb's law? So Coulomb's law states that the force between the 2 point charges. So remember that the two charges must be a point charge. So Coulomb's law ரெண்டு சார்ஜ் வந்து பாயிண்ட் சார்ஜ் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ the force between the 2 point charges வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ Coulomb's law வந்து it defines the force between the two charges எப்படி இருக்கும் அப்படின்னா it is directly proportional to the product of the two charges. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சார்ஜஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதோட மேக்னிடியூடோடைய ப்ராடக்ட் Q1 Q2 ப்ராடக்ட் தான் வந்து டைரக்ட்லி ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு Q1 and Q2 அண்ட் இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு தி square of the distance between the two charges, right? So the force between the two charges அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is inversely proportional to the square of the distance between the two charges. ரெண்டு சார்ஜுக்கும் பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸுடைய ஸ்கொயருக்கு இன்வர்ஸாக இருக்கும் அந்த ஃபோர்ஸ் வந்து, ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் வந்து இந்த சார்ஜுடைய மேக்னிடியூட் அது ப்ராடக்ட் ஆஃப் அந்த Q1 Q2க்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். ஸோ அது வந்து ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ்க்கு இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபைனலி வி கேன் ரைட் த Coulomb's law as that is it states that F is directly proportional to Q1 and Q2 product of two charges and inversely proportional to the square of the distance between the two charges. So the proportionality constant is nothing but K. F is equal to K into Q1 Q2 divided by R square. So the unit for the force is Newton. So according to Coulomb's law, the force between the two charges are directly proportional to product of the two charges Q1 and Q2 and inversely proportional to the square of the distances. அதாவது கூலும்ஸ் லாவில் வந்து ரெண்டு சார்ஜ் பாயிண்ட் சார்ஜுக்கு பிட்வீன் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து Q1 Q2 சார்ஜுடைய ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ரெண்டு சார்ஜுக்கும் பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் கிரியேட்டட் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ். ஸோ இந்த அனிமேட்டட் வீடியோவில் அந்த நான் வந்து இப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன்னா ஹவு த ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க சார்ஜ் 1 வந்து -4 மைக்ரோகூலும். ஸோ இந்த ப்ளூ கலர் பால் வந்து Q1 அண்ட் அது வந்து மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ் அண்டு இந்த பக்கம் ரெட் கலர் பால் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இட் இஸ் 8 மைக்ரோகூலும் அப்படின்னு கீழே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ரெக்டாங்குலர் பாக்ஸில். ஸோ ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சார்ஜஸ், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டும் என்ன பண்ணும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ Q1 அண்ட் Q2வில் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ரெண்டும் வந்து ஒன்றுக்கு டுவர்ட்ஸாக இருக்குது. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் இட் இஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் Q1 அண்ட் Q2. சப்போஸ் இப்போ நான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதாவது Q1 Q2க்கு பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸு ஆன் த சார்ஜ் Q1 டியூ டு Q2ங்கிற சார்ஜ்னால Q1க்கு மேலே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 319.557 நியூட்டன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பால் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ Q2 சார்ஜ் மேலே Q1னால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சார்ஜ் வந்து மேக்னிடியூட் என்ன கொடுத்துருக்காங்க, 319.557 நியூட்டன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஈக்குவலான ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது இப்போ இருக்கிற டிஸ்டன்ஸில். சப்போஸ் நான் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், இப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா கூலும்ஸ் லாவில் வந்து ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? பிகாஸ் த ஃபோர்ஸும் டிஸ்டன்ஸும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பால் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து 88 பாயிண்ட். ஸோ இனிஷியலாக பார்த்திங்கன்னா 319 இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணனா ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. 88 ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா 88.520 நியூட்டனுங்கிற ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. சப்போஸ் நான் வந்து டிஸ்டன்ஸில் என்ன பண்ணுறேன், எகெயின் பாருங்கள், இந்த ரெட் கலர் பால் எகெயின் வந்து நான் மூவ் பண்ணுறேன், டிஸ்டன்ஸ் எகெயின் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணனா ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் வந்து 49 நியூட்டன் தான் வந்து க்ரியேட் ஆகுது. நவ்
டிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன் பிட்வீன் த டூ சார்ஜஸ். இப்போ என்ன ஆகுது, 652. இனிஷியலாக 319 நியூட்டன்ஸ் இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது 88 மாறிச்சு. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு 49. நான் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆகுது, ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்குது. ஓகேங்களா, தட் இஸ் 652 நியூட்டன்ஸ் வந்து 319லேருந்து 652 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எகெயின் வந்து நான் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது அக்கார்டிங் டு த டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலில் வந்து ரெடியூஸ் ஆகும், இல்லை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் ஃபோர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே வந்து டிஸ்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸுக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இப்போ நான் சார்ஜோடைய வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். தட் இஸ் ஃபஸ்ட்டு சார்ஜ் வந்து -3 மைக்ரோ கூலமில் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா -2 மைக்ரோ கூலம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Q2 அப்படி தான் இருக்குது. Q1 மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து 65 நியூட்டன்ஸ் வருது. இப்போ நான் Q2வும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 3 மைக்ரோ கூலம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் C2 வேல்யூ. ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு உங்களோட ஃபோர்ஸ் வந்து 24க்கு வந்து மாறிடுச்சு. ஸோ நான் Q1 Q2 சேஞ்ச் பண்ணால் அதுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னலாக என்னோடய ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ Q2 வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன், Q1ஐயும் டிக்ரீஸ் பண்ணதுனால ஃபோர்ஸ் என்ன ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபோர்ஸ் வந்து F டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் Q1 அண்ட் Q2. ஸோ இது வந்து this is the best example for a better understanding of Coulomb's law. So if you are changing the charges Q1 and Q2, how the force will change, and if you are changing the distance between the two charges, how the force will be changed. It is explained clearly by using this simulation. And I have also given a link for this animation in the description. So if you need a more clear understanding, just go and click the link given in the description, and you can also change the distance and also change the value of charges Q1 and Q2, and see what are all the corresponding changes have been occurred in the force of the two charges. So now see, இப்போ வந்து Q1ங்கிற சார்ஜ் வந்து நெகட்டிவில் இருக்குது, Q2ங்கிற சார்ஜ் வந்து பாசிட்டிவில் இருக்குது. அதனால் ரெண்டுக்கும் பிட்வீனில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. சப்போஸ் ரெண்டு சார்ஜும் வந்து பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த ஆரோ மார்க் பாருங்கள், ஃபோர்ஸோடைய ஆரோ மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறது நல்லா தெரியும். இப்போ நான் வந்து சார்ஜை வேரி பண்ணும்போது நம்மளுடைய ஃபோர்ஸோடைய ஆரோ மார்க்கோடைய அந்த லென்த்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது, ரைட். அண்ட் இப்போ டிஸ்டன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ டிஸ்டன்ஸை வந்து வேரி பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது, அதனால் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஆரோ மார்க் பாருங்கள், ரெண்டுக்கும் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி இருந்துச்சுன்னா ஆரோ மார்க் வந்து டுவர்ட்ஸாக இருக்கும், பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸாக இருக்குது. மேலே டாப்பில் இருக்கிற அந்த ஃபோர்ஸோடைய டைரக்ஷன் வந்து டுவர்ட்ஸாக இருக்கும். அதுவே வந்து நான் ரெண்டு சார்ஜும் நெகட்டிவில் கொண்டு போனேன் அப்படின்னா ஆரோ மார்க் வந்து வெளியில் இருக்கும். அதாவது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து கிரியேட்டட் பிட்வீன் த டூ சார்ஜஸ். ஓகே, அண்ட் ஃபார் theory part of this Coulomb's law, I have explained in the last video. That link also I have given in the description, and go and watch. If not subscribed our channel EEE Encyclopedia, subscribe and click bell icon, and also click all for getting all notifications.